ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து நிஃப்டி இண்டெக்ஸுங்க. நிஃப்டி இண்டெக்ஸ் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 24/11/2025 ஈவினிங் 6:54 ஆச்சுங்க. ஓகே, நாளைக்கு நிஃப்டி லெவல்ஸ் 25/11/25 எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், பார்க்காம இருக்குங்க யூடியூப் சேனல் இருக்கும், போய் பாருங்கள். இன்றைக்கி எப்படி இருக்கும் மார்க்கெட்டு, எந்த இடத்துல நாம் வந்து ஒன்லி ஆப்ஷன் பையிங் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எந்த இடத்துல ஆப்ஷன் புட்டு பை பண்ணலாம், கால் பை பண்ணலாம் சொல்லி நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில், அதாவது நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் போட்டிருந்தேன். அதே மாதிரி லெவல்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் வந்துட்டு போகும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி போட்டிருந்தேன். அதன் பிரகாரம் இன்றைக்கி எல்லாமே நடந்திருக்கு. அந்த வீடியோ ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஓகேங்களா, மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,959 க்ளோஸ் ஆகிருக்குங்க மார்க்கெட்டு. நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து டே கேண்டலுங்க, டே கேண்டில் சார்ட்டு. ஸோ இதை வந்து நாம் 1 மினிட்டுக்காக மாற்றுறோம். ஓகேங்களா, ஃபைன். 1 செகண்ட் இருங்க. ரைட், ஓகே. இப்போ நாளைக்கு ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. மார்க்கெட்டை க்ளோஸ் ஆனதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த இடத்துல 25,999, அதாவது தட் மீன்ஸ் 26,000 மார்க்கெட் ஓப்பன் ஆகலாங்க. நம்ம என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 26,000 மார்க்கெட் ஓப்பன் ஆகி, ஓகே, மார்க்கெட் 26,52 போயிட்டு அங்கேருந்து திருப்பி அகைன் கீழே வந்து 25,967 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வருங்க. இது வந்து 1. ஓகே, சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுன்னு வைங்க, தட் மீன்ஸ் 25,872 ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும். அதாவது 966 வரைக்கும் போயிட்டு எகெயின் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புல்லிஸில் தான் இருக்க பேரஸில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, இது ஒரு ட்ரெண்டு மார்க் பண்ணியிருக்கோம், 2 மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் நல்லா பார்த்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன், இப்போவே டெக்ஸ்ட்லேயும் போடுறேன். இந்த இடம் வந்து ஒரு செனாரியோ 1. ஓகேங்களா, அடுத்த செனாரியோ வந்து இந்த 2. இது மாதிரி நடக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஓகேங்களா, ஓகே, ஃபைன். சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா, ஓகேங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 26,000 நீங்கள் ஓப்பன் ஆச்சுன்னா 26,056 போயிட்டு கீழே வந்துடும். ஓகேங்களா, திருப்பி எகெயின் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது வந்து ஒரு செனரியோ நான் பார்த்துருக்கேன். 1, 2 மார்க்கெட் வந்து பேரிஸ் 2க்கு உண்டான வந்து எப்படி போகுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு கால் சைடு எப்படி போகலாம் அப்படிங்கிற சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கால் சைடில் 25,970 65 ரேஞ்சில் வந்தால் கால் சைடு போவாங்க. இதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஓகே இது வரைக்கும் போகும். இதுக்கு உண்டான சரிங்களா 26,056 வரைக்கும், அது தட் மீன்ஸ் 25,967 ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்டுங்க. 90 பாயிண்ட்டுங்க போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், டெல்டா வேல்யூ பொறுத்த வரைக்கும் 0.7 மேலே இருக்கிறத பாருங்கள். காலாக இருந்தாலும் சரி, புட்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 பாயிண்ட் வந்து கால் சைடில் என்ட்ரி கிடைக்கும். இது வந்து இது 3 நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, நான் உங்களுக்கு அதாவது சொல்கிறது எல்லாமே வந்து பாயிண்ட் நம்பர் 3 இந்த இடத்துல. ஓகேங்களா, 3ங்கிறது வந்து கால் என்ட்ரி. சாரி, ஓகேங்களா, கால் என்ட்ரி.
அதே மாதிரி புட் சைடில் எங்கேருந்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் சைடில் வந்து மார்க்கெட் 26,900 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் புட் சைடு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அங்கேருந்து எடுத்துட்டீங்க மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வரும். ஓகேங்களா, இது வந்து 4வது பாயிண்ட். ஓகே, இந்த இடம் 4வது பாயிண்ட்டு புட் என்ட்ரிங்க. பாயிண்ட் நம்பர் 4 புட் என்ட்ரி. ஓகேங்களா, அவ்வளோதான். சப்போஸ் மார்க்கெட் வந்து இதுக்கு அதாவது இன்னைக்கு தான் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, இது 5வது பாயிண்ட் சொல்கிறேன். இன்னைக்கு அதாவது இன்னைக்கோட ஹையை மார்க்கெட் பிரேக் ஆச்சுனால், ஓகேங்களா, இன்னைக்கு ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து, ஓகேங்களா, சப்போஸ் இங்கே பிரேக் பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. இது வந்து இது ஒரு பாயிண்ட் நம்பர் 6. நெக்ஸ்ட் இது வந்து 6ங்க. 7வது பாயிண்ட்டு, சப்போஸ் இன்னைக்கு லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து எது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இது வரைக்கும் வரலாங்க. இது வந்து பாயிண்ட் நம்பர் 7. ஓகேங்களா, இது வந்து 7. ஓகே, ஸோ இப்போ மொத்தம் வந்து எத்தனை கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இல்லை 1 2 3 4, சாரி இது 5ங்க. சாரி, இது வந்து 5. இது 5ங்க, இது 6. ஸோ ஒன்று என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பனிங் எந்த இடத்துல ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் 26,000 ஓப்பன் ஆகி மார்க்கெட் 26,052 போயிட்டு கீழே இது வரைக்கும் வரலான்னு சொல்லியிருக்கிறேன். இது ஒரு செனாரியோ. 2வது, மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகி மேலே இது வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே டவுன் சைடு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் கால் என்ட்ரி போகணுன்னா இந்த இடத்துல கால் எடுங்க. அதாவது 25,967 கால் எடுத்திங்கன்னா 26,056 வெளியில் வரலாம். புட் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 26,090 இங்கே ஒரு 90 பாயிண்ட் இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 0.7 மேலே புட் என்ட்ரி ட்ரை பண்ணுங்கள். டெல்டா வேல்யூ ஓகேங்க 4. 5வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, மார்க்கெட்டு வந்து இன்னைக்கோட ஹை பிரேக் ஆச்சுன்னா மேலே போகும். தட் மீன்ஸ் நீங்கள் கால் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழே தான் நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி புட் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு மேலே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து நாளைக்கோட லெவல்ஸாக இருக்க போகுது. இது நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நாங்கள் செபிரேஷன் மெம்பர் கிடையாது. ஒன்லி ஃபார் த எஜுகேஷனல் பர்பஸ். மார்க் பண்ணிக்கிற இடத்துலாம் மார்க்கெட் ட்ராவல் ஆகும். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இது நீங்கள் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நாளைக்கு 1 மினிட்டில் சார்ட்டை வச்சு நீங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி நாளைக்கு நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ தான் நம்ம இதை வந்து நான் டெய்லி போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கால் என்ட்ரி புட் என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கலாம்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல மட்டும் எடுங்க தாராளமாக. நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இப்போ எல்லாமே நிஃப்டி கொடுத்துட்ருக்கோம். வரக்கூடிய காலங்களில் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் போன்ற இதெல்லாம் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ இப்போ நிஃப்டி மட்டும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி ஈவினிங் செஷனில் பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் அண்டு சில்வர் நேற்று சொல்லியிருப்போம். அது நான் கொஞ்சம் நேரத்தில் போஸ்ட் போடுறேன், பாருங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ. உங்கள் கருத்து இருந்தால் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். தேங்க்யூ, பாய்.